தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சில எடிட்டிங் டீடைல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு ஒரு டார்க் அண்ட் லைட் இது ரெண்டுமே கலந்து ஒரு பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளைட் போகுது. ஸோ ரெண்டு தளபதியுமே ஃப்ளைட்லேருந்து கீழே பேராஷூட்டை கட்டி ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஜம்ப் பண்ணி ஒரு தண்ணியில் வந்து விழுந்து எந்திரிச்சு ரெண்டு பேரும் நடந்து வராங்க. ஸோ வழக்கம் போல் நிறைய படத்துக்கு வர மாதிரி ஒரு நார்மல் போஸ்டர் ஆகாமல் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்டை வந்து பேக்ட்ராப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் ஒரு குவாட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் இருட்டு முழுகிரும், ஆனால் பார்த்தீங்கன்னா இருட்டு வந்து வெளிச்சத்தை கன்சியூம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான கோட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது 100% ட்ரெயின் டிராவல் படம் தான் அப்படின்றத நல்லாவே சொல்ல முடியும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற வேற தளபதி இல்லாமல் ரெண்டு பேரும் வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த தளபதியாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது கைஸ். நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட் ஒரு போஸ்ட் வரும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் எனக்கு பட்ட ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வைக்கிறதுக்கெல்லாம் த கோட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாகவே வச்சிடலாம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்றது இந்த போஸ்ட்டில் இருக்கிற அந்த வேர்டு வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டில் என்னென்ன டீடைல்ஸ் வந்து நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.